டிஎம்ஏல முதல்ல நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து பியரிங். ஸோ பியரிங்கில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு செம்மு வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பியரிங்கில் வந்து செகண்ட் செம் வந்து பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் 2, a 150 mm diameter shaft supporting a load of 10 kN has a speed of 1500 rpm. The shaft runs in a bearing whose length is 1.5 times the shaft diameter. If the diameter clearance of the bearing is 0.15 mm and the absolute viscosity of the oil at the operating temperature is 0.011 kilogram per meter second. Find the power wasted in friction in increasing the oil temperature. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு இது வந்து செகண்ட் கொஸ்டின், இந்த யூனிட்டில் வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து நம்மளுக்கு பால் பியரிங் சம்ஸில் வரும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கிவன் டேட்டா வந்து ஃபஸ்ட் எடுத்துணும். கேபிட்டல் டி, அதாவது கேபிட்டல் டினா வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் 150 mm. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்னா வந்து இதோட ஸ்பீடு நம்மளுக்கு அந்த ஜோனோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 1500 rpm. நெக்ஸ்ட்டு கிளியரன்ஸ்னால் சி. அதே மாதிரி லோட்னா வந்து டபிள்யூன்னு எடுப்போம். அது கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க, நியூட்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லு, கேபிட்டல் எல்லு. ஸோ லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 1.5 டைம்ஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் டயாமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு கேபிட்டல் டி. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு எல்/டி ரேஷியோ இதில் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ டியை வந்து நம்ம ஈக்குவல் டு இந்த சைடில் கொண்டு வந்தோம்னா எல்/டி இஸ் ஈக்குவல் டு 1.5. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் விஸ்காசிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இசட் ஈக்குவல் டு 0.011 கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட். ஸோ இதில் என்னென்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? டு ஃபைன் பவர் லாஸ்ட் இன் ஃப்ரிக்ஷன். ஸோ ஹெச்ஜி, அதாவது நம்ம ஃபார்முலா இருக்குது, ஹெச்ஜி வந்து முதல்ல ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் ஆயில் டெம்பரேச்சர் டெல்டி. ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்/டி ரேஷியோ வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் தி ஜோனல் எல். இப்போது நம்மளுக்கு கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மேலே பாருங்கள் கேபிட்டல் கிவனில் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 டின்னு இருக்கா. இதில் அது கேபிட்டல் டி வந்து ஆல்ரெடி கிவன். ஸோ இப்போ கேபிட்டல் எல் ஃபைன் பண்ணிடலாமா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேபிட்டல் எல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அது வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. அதுதான் வந்து ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டபிள்யூ டிவைட் பை எல் இன்ட்டு டி. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? டபிள்யூ தெரியும், எல் தெரியும், டி தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் வந்து கிடைக்கும். இப்போது டேட்டா புக் ஃப்ரம் பிஹெச்டிபி 7.34 அந்த பேஜ் நம்பரில் எடுத்து பார்த்தோம்னா எல்/டி இஸ் ஈக்குவல் டு அதுக்கு நேராக வந்து ஒரு வேல்யூ இருக்கும். தி வேல்யூ ஆஃப் கேயோட வேல்யூ வந்து 0.002ன்னு சொல்லி இருக்கும். இப்போது நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? பவர் லாஸ்ட் இன் ஃப்ரிக்ஷன் ஹெச்ஜி வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஹெச்ஜிக்கு நம்ம முதல்ல வந்து நம்மளுக்கு மியூ ஃபைன் பண்ணணும். மியூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்கும். இந்த டேட்டா புக்கில் அந்த ஃபார்முலாவை பார்த்து அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு இதில் நமக்கு எல்லா வேலையும் தெரியும். இசட் தெரியும், என் தெரியும், ஸ்மால் பி தெரியும், கேபிட்டல் டி தெரியும், சி தெரியும். கேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து எடுத்து எழுதியிருக்கோம் 0.002 எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ எல்லா வேலையும் தெரியறதுனால இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா மியூஸ் ஈக்குவல் டு 0.002. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே மியூட வேல்யூ வந்து 0.00 வந்தால் ஆன்சர் ரைட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வெலாசிட்டி, ஏன்னா நம்மளுக்கு ஹெச்ஜியோட ஃபார்முலா வந்து மியூ வி டபிள்யூ தெரியும், மியூ வந்து இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ வி வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வி இஸ் ஈக்குவல் டு பை டிஎன் பை 60. இப்போ பை தெரியும், டி தெரியும், என் தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து யூனிட் வந்து வெரி மஸ்ட். யூனிட் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெலாசிட்டின்னா வந்து மீட்டர் பெர் செகண்டில் வரும். அப்படின்னா கேபிட்டல் டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்எம்மில் இருக்கும். அந்த எம்எம்மில் இருக்கிறத நம்ம மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ 11.78 மீட்டர் பெர் செகண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? ஹீட் ஜென்ரேஷனுக்கான நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். ஹீட் ஜென்ரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? மியூ இன்ட்டு வி இன்ட்டு டபிள்யூ. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஹீட் ஜென்ரேஷன் கிடைக்கும். அதுதான் ஹெச்ஜி. அது 2356 வாட்ஸ். நெக்ஸ்ட்டு
இன்க்ரீஸ் இன் ஆயில் டெம்பரேச்சர் வந்து கேட்குறாங்க. இன்க்ரீஸ் இன் ஆயில் டெம்பரேச்சர்னால் இதுக்கு ஃபார்முலா நம்ம டேட்டா புக்கில் இருக்காது. இது ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். HG is equal to HD. அப்படின்னா HDனா C இன்ட்டு L இன்ட்டு D இன்ட்டு 1/2 இன்ட்டு T0 மைனஸ் TA. T0னா வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், Uனா வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். இப்போ HG தெரியும், CL எல்லாமே தெரியும். இப்போ டெல்டி, அதாவது நம்ம T0 மைனஸ் TA வந்து டெல்டின்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்படின்னா டெல்டி மட்டும் தெரியாது, மற்ற எல்லா வேல்யூஸும் தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 98 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு டேட்டா புக் வந்து இம்பார்ட்டண்ட்டு. நம்ம டேட்டா புக் இல்லாமல் வந்து நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து டேட்டா புக்கில் பார்த்து தான் எழுத போகிறோம். ஸோ அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். உங்கள் கையில் டேட்டா புக்கு இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியோ இல்லை உங்கள் சீனியர்கிட்ட வாங்கியோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா டேட்டா புக்கு வந்து உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஈவினிங், அதாவது 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது போடும்போது கூகுள் மீட் போடும்போது டேட்டா புக் கையில் வச்சிட்டிங்கன்னா நான் சொல்லும்போது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா புக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஃபார்முலாவை எழுதணும், எப்படி யூனிட் கன்வர்சேஷன் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டாஸ் வந்து அப்ளை பண்ணணும், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம்மும் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து இது வந்து பால் bearing sum. So select a single row deep groove ball bearing for a radial load of 4000 Newton and an axial load of 5000 Newton operating at a speed of 1600 RPM for an average life of 5 years at 10 hours per day. Select from series 64. ஸோ இது என்னென்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பால் பியரிங் சம் கொடுத்தாங்கன்னா அவங்க சீரியஸ் 64 வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம டேட்டா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீரியஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த சீரியஸ் பர்டிகுலராக இந்த சீரியஸ் 64 வந்து அவங்க செலக்ட் பண்ணி டேட்டாஸ் எல்லாமே எடுத்து பண்ண சொல்கிறாங்க, டிசைன் பண்ண சொல்கிறாங்க. கிவன் டேட்டா ரேடியல் லோடு கொடுத்துருக்காங்க, அதாவது கேபிட்டல் FR 4000 நியூட்டன். ஆக்சியல் லோடு கொடுத்துருக்காங்க FE 5000 நியூட்டன். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 1600 RPM. ஆவரேஜ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 5 years at hours 5 years and hours per day. முதல்ல ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுது. டு ஃபைண்ட் லைஃப் ஆஃப் பியரிங் இஸ் ரெவல்யூஷன், செகண்ட் டைனமிக் கெப்பாசிட்டி, 3 செலெக்ஷன் ஆஃப் பியரிங். 3 வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் லைஃப் ஆஃப் பியரிங் இன் ரெவல்யூஷன் பெர் மினிட்ல வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் ஆஃப் ஹவர்ஸ் LH இஸ் ஈக்குவல் டு லைஃப் ஆஃப் பியரிங் இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ நம்மளுக்கு எதுனா ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் வந்து இது நான் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா ஒர்க்கிங் இயர்ஸ், எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணுது இன்ட்டு எவ்வளோ டேஸ், அதாவது மொத்தம் வந்து ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது இன்ட்டு எத்தனை ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுது. இது மூணையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 15,000 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெவல்யூஷன் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அப்படின்னா LH மேலே ஃபைண்ட் பண்ண வேல்யூ இன்ட்டு ஸ்பீடு கேபிட்டல் N நம்மளுக்கு தெரியுமா, கேபிட்டல் N இன்ட்டு 60 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் L கிடைக்கும். அதாவது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட்ல வந்து கிடைக்கும். அப்படின்னா 10⁶ ரெவல்யூஷன் பெர் சைக்கிளில் கிடைக்கும். அதான் கேபிட்டல் L. நெக்ஸ்ட் 2 டைனமிக் ஈக்குவலண்ட் லோட் கேபிட்டல் P. இந்த ஃபார்முலா வந்து புக்கில் இருக்கும். P is equal to XFR plus YFA into S, where X is equal to radial load factor, Y na வந்து axial load factor, S na வந்து rotational service factor. இப்போ டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ், இந்த ஃபார்முலாஸ் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ அஷ்யூம் FA/C0 எப்போவுமே வந்து நம்ம FA/C0 வந்து பார்த்திங்கன்னா 0.5ன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். வேறு C0 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் லோட் கெப்பாசிட்டி. இன் டேபுலேஷன் அவைலபிள் இன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.4. இப்போ டேபுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கரஸ்பாண்டிங் டு டீப் குரூவ் பால் பீரிங் அந்த பேஜ் நம்பர் எடுத்துகிட்டு அந்த நம்மளுக்கு டைட்டில் எடுத்துகிட்டு FA/C0 வேல்யூ வந்து 0.44 என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 0.44ல் வந்து பார்த்திங்கன்னா FAவோட வேல்யூ 5000, FR வந்து பார்த்திங்கன்னா 4000. ஸோ இப்போ நம்மளுக்கு 1.25 அது வந்து ஈயோட வேல்யூவை விட நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஈயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்கணும், இது வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1.25 greater than 0.45.
நாம் ஃபைன் பண்ண வேல்யூ அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற ஈயோட வேல்யூ 0.44 தான் இருக்குது. இன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.4 டேபுலேஷன் கரஸ்பாண்டிங் டு டீப் க்ரூ பால் பியரிங் FA/F greater than E இருக்கிறனால we take XY எக்ஸும் ஒய் வேல்யூ அங்கே இருக்கும், டேப்லெட் காலத்துலேயே இருக்கும். X is equal to 0.56, Y is equal to 1 இருக்கும். ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி பீரிங் ரொட்டேஷ்னல் சர்வீஸ் ஃபேக்டர் S is equal to அது வந்து 1 தான், அது எப்போவுமே 1. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு Pயோட வேல்யூ 7240 நியூட்டன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைனமிக் லோடு ரேட்டிங் ஆர் டைனமிக் கெப்பாசிட்டி C வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபார்முலா அங்கே புக்கில் இருக்கும். C is equal to L/L10 into 1/k into P. Lங்கிறது லைஃப், L10ங்கிறது லைஃப் ஆஃப் தி பியரிங் of 90% of survival at 1 million revolution. ஸோ L10 அப்புறம் 1 million revolution, அது 10⁶. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3, இது வந்து புக்கில் இருக்கும். இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சியோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ சியோட வேல்யூ நியூட்டனில் வருது, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேஜிக்கு மாற்றணும். அப்படின்னா /10 அப்படின்னா 8176 kg. நியூட்டன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஜியை மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 செலெக்ஷன் ஆஃப் பியரிங். இந்த செலெக்ஷன் ஆஃப் பியரிங்க்கு டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.6 வந்து பார்க்கணும். ஃப்ரம் கிராஃப் கரஸ்பாண்டிங் டு 1600 RPM ஒரு கிராஃப் ஒன்று இருக்கும். அந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து RPM இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து லைஃப் ஹவர்ஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1600 RPM, ஒய் ஆக்சிஸில் வந்து 15,000 ஹவர்ஸுக்கு நேராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து C/P வேல்யூ வந்து 11.5ன்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன C is equal to 11.5, P வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 83260 நியூட்டனில் கிடைக்கும். அது கேஜியாக மாற்றும் போது /10 அப்படின்னா C is equal to 8326 kg. டேக் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் C. இப்போ நம்மளுக்கு என்னென்னா C வந்து 2 வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். இது 2 வந்து எது ஹையஸ்ட்டோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ C is equal to 83260 இதுதான் வந்து நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ. அதை வந்து நாம் கேஜியில் எடுத்துக்கிறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் டே குரூப் பால் பீரிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவைலபிள் இன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.12லேருந்து 4.15 வரைக்கும் உங்களுக்கு அந்த டே குரூப் பால் பீரிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம எந்த இது செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ் எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா SKF 6412 டே குரூப் பால் பீரிங் அப்படிங்கிற நம்ம பால் பீரிங் தான் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 8450 கிலோகிராமில் இருக்கும். அதனால் வந்து இது மேபி செலக்டட். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா டேட்டாஸ் எல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு அவங்க எந்த பேஜ் நம்பரில் பார்க்க சொல்கிறாங்களோ அந்த பேஜ் நம்பரில் பார்த்து நம்ம வந்து பீரிங்கை செலக்ட் பண்ணணும். இது ஒவ்வொரு டைம் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்னா டேட்டா புக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த பேஜில் எந்த டேட்டாஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ தயவு செஞ்சு டேட்டா புக் வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேட்டா புக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தாலோ இல்லை உங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தாலோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மீட் போடும்போது நீங்கள் கையில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த டேட்டாஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியும்.